வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது அருமையான 2 ரெசிபி. அந்த 2 ரெசிபி என்ன கேட்டினா, சின்ன வெங்காய சட்னி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இட்லி மாவு மீந்து போனால் அந்த இட்லி மாவு வச்சு எப்படி ஒரு போண்டா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வெங்காய சட்னி நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வெங்காய சட்னியில் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் வெல்லமாவு போட்டிருப்பேன். சூப்பராகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? சின்ன வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 250 கிராம், காய்ந்த மிளகாய் 15லேருந்து 17 நம்பர், இஞ்சி 20 கிராம், பூண்டு 30 பல்லு, புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, வெல்லம் ஒரு சின்ன துண்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, இஞ்சி 20 கிராம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் 5 கிராம் கம்மியாக போட்டுடலாம். அதாவது தின் ஸ்லைஸு ஒரு 5லேருந்து 6 நம்பர் கட் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் 250 ரூபா சொல்லியிருக்கேன். நார்மலாக நீங்கள் வெங்காய சட்னி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதே மாதிரி புளிப்புக்கு புளி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 50 to 60% வதங்கணும். நீங்கள் ஃபுல்லாக வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினா உங்களுக்கு டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி 60% வதங்கி முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போடுங்க. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும், சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெல்லம் போடுறோம். இந்த வெல்லம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ப்பான இனிப்பு டேஸ்ட் தெரியும்னா அந்த டைமில் வெல்லம் இந்த மாதிரி 2 சின்ன துண்டு போடுங்க. அதே டைமில் காரமும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் புளிப்புக்கு அந்த புளி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் அரைக்க வேண்டியதான். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. சில சட்னிக்கு நான் சொல்லுவேன், கரெக்டாக ஒரு 80 to 90% குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும் சட்னிக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே தெரியும். இந்த 3 சுவையும் இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் அந்த வெங்காயம் எப்படி வதக்கி நல்லா குக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வெங்காய சட்னி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக பண்ணாலும் அந்த தாளிப்பு இல்லாமல் சட்னி எங்கே சாப்பிட்டீங்கன்னா அது சட்னியே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதே டைமில் இந்த காஞ்ச மிளகு போடுறேன். இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். அதுக்கு பிறகு தான் பச்சை கருவேப்பிலை போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. அப்படின்னா பச்சை கருவேப்பிலோட கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதே டைமில் இந்த தாளிப்பு எடுத்து அந்த சட்னி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்போட நல்லா க்ரன்ச்சியாக கடிக்கும்போது நல்லா கரக்கு முடக்குன்னு இருக்கும். இப்போ அந்த தாளிப்பை அப்படியே எடுத்து இந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி. இதோட ஒரு சூப்பரான வீட்டில் இட்லி மாவு மீந்தால் அந்த மாவை வச்சு எப்படி போண்டா பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? இட்லி பட்டர் 250 கிராம், அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இட்லி மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக போடுங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி,
கொத்தமல்லி, மிளகு, சீரகம். இந்த மிளகு சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா அந்த இட்லி மாவில் புளிப்பு தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த இட்லி மாவு புளிச்ச மாவு சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தி ஆகாது. அதனால் இந்த மிளகும் சீரகம் கொஞ்சம் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதனால தான் மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த பெருங்காய பவுடர் போட்ட பிறகு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம் சொல்லியிருப்பேன். அதாவது மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 50 கிராம் போடலாம், கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா 75 கிராம் போடலாம். ஸோ உங்களோட இட்லி மாவு எந்த அளவு பக்குவத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போண்டா மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவு எடுத்து நீங்கள் கையில் இப்படி சின்ன சின்ன துண்டாக விட்டிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி விழணும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்மளோட விரலை சின்ன பவுலில் இருக்க அந்த தண்ணியில் டிப் பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த மாவு தொட்டு நீங்கள் போடும்போது நல்லா ஷேப் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி விழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா நம்மளோட விரல் இருக்குல்ல, விரலில் கொஞ்சம் மாவு எடுக்கிறோம். எடுத்த பிறகு அந்த பவுலில் ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், அதாவது ரொட்டேட் பண்ண சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா சைஸ் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு போண்டா போட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக சைஸஸ் வந்து அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வரும். ஹோட்டலில் போனால் போண்டா பார்க்குறதுக்கு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் மட்டும் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பழகுங்க, அழகாக வரும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் இந்த போண்டா மாவு நீங்கள் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். போட்ட பிறகு ஆயில் வந்து ஃப்ளேம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம். அதாவது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வரும். அதே டைம் நல்ல கலர் கொடுக்கும். அதே டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் ஓப்பனிங் ஆரம்பித்த டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் அப்பப்போ ஏற்றம் இறக்கம் இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரை பண்ணுற பக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் போண்டா நல்லா சாஃப்டாக கொடுக்க முடியும். எப்படி உளுத்தம் பருப்பை வந்து வீட்டில் நல்லா சூப்பராக அரைச்சா மட்டும்தான் போண்டா நல்லா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணுற பக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அடாடா ஒரு சூப்பரான போண்டா ரெடி. கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான போண்டா ரெடி 5 நிமிஷத்தில். இல்லைங்க, இந்த சின்ன வெங்காய சட்னியும் இந்த போண்டாவை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி செஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன வெங்காய சட்னி எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும், அதுக்கப்புறம் வெள்ளம் எவ்வளோ போடணும், காரம், அந்த இனிப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டான அளவு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஃபீட்பேக் கொடுக்குறீங்க நிறைய பேர். ஃபீட்பேக் கொடுத்தா தான் நான் வந்து இந்த ரெசிபி போடுங்க, இந்த ரெசிபி இப்படி ட்ரை பண்ண நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் சஜஷன் கொடுக்கும்போது நான் இன்னும் ட்ரை பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.